அப்பா ஏன்பா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இல்ல அந்த குளம் பஸ் பையனுக்கு உன்னை கட்டி வச்சு வீட்டோட பர்மனெண்ட் மாமனாரா செட் ஆகலான்னு பார்த்தேன். அது நடக்காது போல் இருக்கேம்மா. ஏன்பா நடக்குது? அதான் அந்த மாதவன் அவன் பொண்டாட்டி அவங்க அம்மா இந்த வீட்டில் தங்கியிருந்தா நமக்கு பிரச்சனை ஆயிடுவேம்மா. அதுங்களை துரத்துறதுக்கு தான் நம்ம டிராமா பண்ணமே. என்ன டிராமா பாட்டான் டிராமா? அதான் மடப்பையன், சொங்கி பையன், சும்ப பையன். யாருப்பாது? இவ்வளவு பொட்டவே வேற யாருக்குமா இருக்கும்? அந்த கொலம்பஸ் தான். அவன் தான் சென்டிமீட்டா பேசி எல்லாத்தையும் புஷ் ஆக்கிட்டானே. அப்பா வேற ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள துரத்துறதுக்கு வழியே பாருப்பா. யோசிக்கிறேன் நல்லா யோசிப்பா. காரு பங்களான்னு நல்லா வசதி இருக்கு. மாமியாரு மாமனாரு நாத்தனாரு எந்த பிக்கல் புடுங்களும் இல்ல. இந்த இடத்துல நான் கொலம்பஸ கட்டிக்கிட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன்பா. அதுக்கு தான் அந்த கொலம்பஸை செலக்ட் பண்ணேன். 1-2 இழிச்சு வாங்கலம்மா, 100 இழிச்சு வாங்க இன்டர்வியூ பண்ணேன். அதில் நம்ம கிடைச்ச பெர்ஃபெக்டான இழிச்சவாய அவன் ஒருத்தன் தான். சரி நீ போய் தூங்கு. அந்த மாதம் ஃபேமிலியை எப்படி துரத்தணும்னு நான் ஒரு சூப்பர் ஐடியா போடுறேன். ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு நீ குரட்டை விட்டு தூங்கி போறாதப்பா. தூங்குவேன் ஆனா குரட்டை விட மாட்டேன். குட் நைட் பா. ஐயோ 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 இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? வாங்க வாங்க. என்ன ப்ராப்ளம்? எதுக்காக கத்துறீங்க இப்படி? நான் மலேசியால இருந்து வரும்போது டாலர் கொண்டு வந்தேன். அதை இப்ப காணோம். யாரோ திருடிட்டாங்க. மாமா அப்படிதான் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நீ என் தங்கச்சி மகன்டா, உனக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. உன்னை நான் சந்தேகப்படுவேனா? வேற யாரோ திருடிட்டாங்கடா. இப்ப நீங்க யார சந்தேகப்படுறீங்க? வேற யாரு? எல்லாம் இந்த வீட்டு வேலைக்காரங்களா தான் இருப்பாங்க. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? அதானே டாலர் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறதுக்கு நாங்க சின்ன பசங்களா? டாலர்னா கழுத்த போல டாலர் கிடையாது. மலேசியன் டாலர். காசு, பணம், துட்டு, மணி. நான் லாங்குவேஜ் நிறுத்திட்டேன். ரூபாய் நோட்ல இருக்க மொத்த லாங்குவேஜ் சொல்ல வேண்டியதானே? தண்டமா கண்ணா லகாவரே அம்மாக்கு போலவரே ஆல்சன் சேக்கறே. அம்மாவுக்கு போனா ஆல்சன் நான் வந்து என்ன கேக்குறீங்க? என்ன சொல்ல வரேனே புரியல. என்ன சொல்ற? என்ன சொல்ற? நான் மலேசியால இருந்து வரும்போது $10,000 கொண்டு வந்தேன். அதை இப்ப காணோம். நீங்க எடுத்துருந்தா மரியாதை கொடுத்துருங்க. எடுத்திருந்தா இவங்க தான் எடுத்திருக்காங்க. ஏய் நாங்க எடுத்து நீ பாத்தியாடி? பாக்குறது என்ன? உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே நீங்க தான் திருடி இருப்பீங்க. ஏய் கொன்னே போட்டுருவேன். உன் மூஞ்சிய பார்த்தா தான் திருவிழாவுல திருடுற மாதிரி இருக்க. நீ என்ன திருடிங்க? தேவையில்லாம பேசாதீங்க. உங்க மேலதான் சந்தேகம். நான் உங்க ரூமை செக் பண்ணோம். உங்க செக் பண்ணணும். யார பத்தி செக் பண்ணவான்னு கேக்குற? அது யார் வீட்ல வந்து? டேய் கொலம்பஸ் சொல்லி வை. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்க போகுது ஒண்ணுமே புரியலமா எனக்கு. ஆக்சுவலா நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க பச்சை குழந்தை. நீங்க மாடி வீட்டுல இருக்கிற மடையன், பணக்காரனா இருக்கிற பைத்தியம். இவ்வளவு நாளா உங்க சென்டிமீட்டர் பயன்படுத்தி உங்களை ஏமாத்திட்டாங்க மாப்பிள்ள. இதுக்கு மேல நீங்க வீட்டுல இருந்தீங்க உங்க மரியாதை கட்டிடும். போயிடுங்க. யார வெளியே போக சொல்றீங்க? வாங்க மிஸ்டர் மாதவன். காஃபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா? இல்ல இப்பதான் சாப்பிட்டேன். சொல்லுங்க. அப்ப நான் சொல்றது கேளுங்க. நான் மலேசியால இருந்து வரும்போது $10,000 கொண்டு வந்தேன். அதை இப்போ காணோம். உங்க அம்மாவும் பொண்டாட்டியும் சேர்ந்து அதை திருடிட்டாங்க. ஐயோ இல்ல மாதவா, நாங்க திருடவே இல்ல. இவன் போய் சொல்றான். சும்மாருங்க சார். திருடினது உண்மைனா அவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியதானே? மாதவா போலீஸா? என்னடா சொல்ற? தப்பு பண்ணது தாயா இருந்தாலும் சரி தாரமா இருந்தாலும் சரி தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். கொலம்பஸ் போலீஸுக்கு போன் போடு. மாதவா போலீஸ் எதுக்கு மாதவா? ஏதோ திருடிட்டாங்க. பொம்பளைங்க மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. அப்ப இங்கிலீஷ்ல சாரி. சூப்பர் ஜோக். சட்டத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் ஒண்ணு, அறியாதார் வாயில மண்ணு.
ரைமிங் ரொம்ப நல்லா தேங்க் யூ இருக்கு. கொலம்பஸ் போலீஸ்க்கு ஃபோன் இது போடு. நல்லா இல்ல. யோ, நானே வானான்றேன் போலீஸ் போலீஸ் கொலம்பஸ்ங்கற. ஏன் போலீஸ் வந்து உங்களை பிடிச்சு பார்க்கணும் பயமா இருக்கா? எனக்கு எதுக்கு பயம்? என்னதுக்கு போலீஸ் பிடிச்சு போவாங்க? நீங்க கொலம்பஸோட மாமாவும் கிடையாது, இந்த பொண்ணுக்கு பெரியப்பாவும் கிடையாது. பாஸ் என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமாண்டா, இது இருக்கிறான் இந்த சுண்டலி, இவன் பேரு கபாலி, இவன் இருக்கிற மந்தவெளி, இது இவன் பொண்ணு பெருச்சாலி. சீ, அஞ்சலி. என்ன கரெக்டா? ஒரு சின்ன தப்பு. என்ன? அவ வெறும் அஞ்சலி இல்ல, கே அஞ்சலி. ஆய், கேஃபர் கபாலி. ரொம்ப முக்கியம். சின்ன மூஞ்சில கிழிஞ்சிடும். மாப்பிள, அவங்க சொல்றது எதுவும் நம்பாதீங்க, எல்லாம் பொய். ஏன்? எது போய்? நேத்து நீ இந்த வீட்டுல இருந்து திருட மாதிரி பதுங்கி பதுங்கி வெளியே போனிய, அதுவா உண்மையா? அப்போ நானும் உன்னை ஃபாலோ பண்ணேன். இருந்தாலும் பதுங்கி பதுங்கி எங்க செடிக்குள்ள போறான்? அந்த ஆளு உங்கள்ட்ட என்ன கொடுத்தா? அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? டிடெக்டிவ் ஏஜென்ட் மடிப்பாக்க மாதவன்டா. சொல்றியா இல்ல போலீஸ் கூப்பிடுவா? சொல்லுங்க சார். சொல்லு. உன் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்புறம் மலேசியன் டாலரை காணும் சொல்றியே. மலேசியன் கரன்சி டாலரே கிடையாது தெரியுமா உனக்கு? ரிங்கெட்ஸ். அப்ப மலேசியால டாலரே வாங்க முடியாது. ஓ, வாங்கலாமே. 10 மலை கோவில்ல முருகர் டாலர் வாங்கலாம். யோ, அப்ப எனக்கு 100 கோடி ரூபாய் சொத்து தரேன்னு சொன்னியா? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள. ஏய், மறுபடியும் மாப்பிள்ள செருப்பால் அடிப்பேன். ஏன் என்ன இப்படி ஏமாத்துற? அது சார், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 100 பேருக்கு போன் போட்டதுல கடைசியா மாட்டினா இடிச்சவாய் நீங்க தான். எதுக்கியா 100 பசங்களுக்கு போன் போட்ட? அது ஒண்ணு இல்ல மாதம் சார், இந்த மாதிரி போனை போட்டு நானும் உங்க மாமன், நான் மலேசியால இருக்கேன், எனக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, அது உனக்கு தரலான்னு ஆசைப்படுறேன், நீ என்ன பிசினஸ் பண்ற, உன் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு கேட்பேன். நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கேன், நீங்க கொடுக்குற சொத்தை வச்சுதான் நான் டெவலப் பண்ண போறேன்னு சொன்னான்னா அவனை கட் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு போடுவேன். இதே மாதிரி 99 பேருக்கு போட்டேன், எல்லாம் வெட்டி பயில தான் இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் மாட்டினாரு. இல்ல மாப்பிள, இல்ல சார். பரதேசி. காரு பங்களா ஆபீஸ் வேலைக்காரங்கன்னு வசதியா ரிச்சா இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதான் என் பொண்ணை ஒரு கட்டி வச்சு வீட்டோட மாமனாரா பெர்மனண்டா செட்டில் ஆகலான்னு மலேசியா மாமன் கெட்டப்ல வந்தேன். கன்றாவி ஒரு கெட்டப்பா. சாரி மாப்பிள, என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்தினால போய் சொல்லிட்டேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் பொண்ணு ஏத்துக்கங்க மாப்பிள. யோ, நீ ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நீயே ஏமாந்துட்டியா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவனே வீடு வாசல்ல அண்ணக்காவடி. நீ எப்படி மலேசியா மாமாவா நடிச்சியோ அதே மாதிரி அவன் பணக்காரனா நடிச்சான், நாங்க வேலைக்காரங்களா நடிச்சோம். அப்ப இவனும் ஃப்ராடா? இதான்டா ஃப்ராட் நம்பர் 1. கப்புக்கு கபாலி. விக்கே போச்சு. அப்ப இந்த வீட்டுல இருந்து என்னமா பிரயோஜனம்? வா போலாம். See you, Mr. மாதவா. போடா, அடிபடா. கிளைமாக்ஸ்ல கூட கிக்கா போதா. பாத்தியா, வண்டி சுத்திட்டே போகுது, யாரையாவது உரசிட்டே. மூதேவி. என்ன பாஸ், இந்த பண்ணி இப்படி சொல்லிட்டு போறான்? ஏண்டா, அவன் உனக்கு 100 கோடி ரூபாய் தருவான், அது ஒரு 50 கோடி ரூபாய் எங்களுக்கு நீ தரியா? ஆமாம் பாஸ். இதுக்கு நான் உனக்கு எடுப்பு, என் வைஃப் இருக்கிறடா அடுப்பு, எங்க அம்மா பண்றது ஒரு தொடைப்பு. ஏண்டா மாப்பு, என் குடும்பத்துக்கு ஆப்பு வைக்க பாத்தீங்களா? டேய், இப்படி கேப் விடாம பேசாதீங்க பாஸ். அதுவாவது பரவாயில்லைங்க, சகோதரின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான். என்னது? உன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கினானா? 3 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட 3 லட்சம்
லட்சம் ரூபா வாங்கிட்டான் இவன். யார யார கேட்டு நீங்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? ஏய், நீ யார கேட்டு நீ 2 லட்சம் ரூபா கொடுத்த? பாருங்க, நீங்க 1 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்திருக்கீங்க. அதிகமா பேசாதீங்க. ஏய், நீ கம்மியா கொடுத்துட்டு இந்த எகிரியே, அப்புறம் அதிகமா கொடுத்திருக்கானே, நான் எவ்வளவு எகிரணும்? நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டுக்கு சம்பாதிக்கிறேன், நான் கொடுப்பேன். ஏய், என் புள்ள சொலைய சம்பாதிச்சு என் கையில கொடுத்தா, நான் அதை அவன் கையில கொடுத்தேன். கொடுப்பீங்க 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வா, என்ன அவ்வளவு தூரம் கிழியுது. ஏய், சும்மா இருங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க இவ? ஏமாத்துறவனை விட்டு ஏமாந்தவங்க நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? யார் ஏமாத்தானாங்க பாஸ்? அது யாரோட செல்லம்? ஒரு முள்ள மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் முடிச்ச வைக்க ரொம்ப மோசமானவன். அவன் எங்க அம்மாவும் ஒய்ஃபையும் நல்லா ஏமாத்துறான்டா. நீங்க வாங்க வந்து இல்லைங்க கௌசல்யா பொடி மாத்த. கமான் போடு. அவனே ரிவர்ஸ்ல போடா. ஓடி அவன. ஓடி அவன. கையில மட்டும் ஐயோ சாவு. சாப்பிடுமா? சாப்பிட்டுட்டு தானப்பா இருக்கேன். என்ன நீங்க சாப்பிடுறங்கிற பேர்ல பரோட்டாவுக்கு மாவு பேசுற மாதிரி தோசை போட்டு பேசுறீங்க? சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க அத்தை. நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடுமா. அம்மா, என்னங்க உங்க அம்மா என்ன அம்மாலாம் சொல்லி மரியாதையோட கூப்பிடுறாங்க? மரியாதை கொடுக்கும் போது வாங்கிக்கோ, கெடுத்துக்காத. என்னமா உடம்பு சரியில்லையா? டாக்டரோட போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன ஏதோ யோசனை இருக்க? சாப்பிடு. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. என்னாச்சு கௌசல்யா அம்மாவுக்கு? போட்ட சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு. ஒரு வாய் கூட சாப்பிடாம போறாங்க. பசிக்கலையா? அட, அவங்க ஹோட்டல்ல நல்லா தின்னுருப்பாங்க, அதான் வீட்டு சாப்பாடு பிடிக்கல. இந்த பாரு, எங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு பட்டுன்னு சொல்லிட்டு கௌசல்யா. ஆனா எதுவுமே பேசாம போறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா, இன்னைக்கு ஒரு நாளாவது என்கிட்ட சண்டை போடாம போறாங்களேன்னு சந்தோஷமா இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? அப்படி இல்ல கௌசல்யா. இதோ பாருங்க, ஒரு வேளை சாப்பிடலனா உங்க அம்மா ஒண்ணும் இழைச்சிட போறது இல்ல. அப்படியே இழைச்சாலும் நல்லதுதான். நீங்க சாப்பிடுங்க. எங்க அம்மாவே சாப்பிடாதப்போ நான் எப்படி சாப்பிட முடியும்? மாட்டேன். நீங்க சாப்பிடலன்னா போங்க, நான் சாப்பிடுறேன். நானே சாப்பிடாதப்போ நீ எப்படி சாப்பிட முடியும்? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தனை அழித்து விடும் பாரதி சொல்லியிருக்கான். நல்லாதான் சொல்லிருக்காரு. தாய் ஒருத்திக்கு உணவில்லை எனில் இந்த குடும்பமே பட்டி கிடக்கணும்னு இந்த மடிப்பாக்க மாதவன் சொல்றான். அதனால நீ என்ன பண்ற? நீ சாப்பிட அவ்வளவுதான். நீ எதுவும் சாப்பிட வேணாம், அவ்வளவுதான். உனக்கு பட்டி நீ இதையும் சாப்பிடுவ, அதனால எடுத்து போறேன். ஆட அல்பமே, இவங்கெல்லாம் குத்த சொல்லி ஒண்ணும் இல்ல. போய் இந்த குடும்பத்துல என்ன கல்யாணம் பண்ணி வச்சானே எங்க அப்பன், அந்த ஆளை சொல்லணும். அம்மா சாப்பிடலங்கிறதுக்காக பொண்டாட்டிய பட்டினி போட்ட உத்தம புருஷன் என் புருஷன். சமைச்சு வச்சது எல்லாத்தையும் அள்ளி பிச்சைக்காரனு கொட்டிட்டாரு. ஏதோ ஃப்ரிட்ஜில் இந்த பால் இருந்ததால இது மட்டும் மிஞ்சிச்சு. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து குடிச்சுதான். என்ன பண்றீங்க? அறிவில்லையா உங்களுக்கு? இத பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது நல்லா இல்ல? என்ன நல்லா இல்ல? அது வந்து பால். தாய்க்கு பெண் தான் தாரம். எங்க அம்மாவே பட்டினி கிடக்கும் போது உனக்கு எதுக்கு பால்? இத பாருங்க, கல்ல உடைச்சாவது கட்டின பொண்டாட்டி கஞ்சி ஊத்துறவன் தான் புருஷன். ஆனா நீங்க பொண்டாட்டி குடிக்க வச்சிருந்த பாலை தூக்கி கீழே ஊத்துறீங்களே. நீங்கெல்லாம் எனக்கு ஏதோ சொல்லுவேன், எதுக்குன்னு கட் பண்றாங்க. தாய் பாசம் அப்படியே கண்ணை மறைக்குதா? ஆமா ஆமா, நான் தாயை காத்த தனையன். ஐயோ, நீங்க தாயை காத்த தனையன் இல்ல, தாரத்தை காக்காத வேணைய. என்ன இது? 9 மணிக்கு
மணிக்குள்ள மல்லாக்க படுத்து பப்பரப்பேன்னு தூங்கும். மணி 10 ஆகுது, இன்னும் கொட்ட 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 முடிச்சிட்டு இருக்கே. உண்மையிலே இதுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையோ? ஆண்டவா, என் மாமியார் உடம்பு சரியில்லையா? சீக்கிரம் அவங்கள குணப்படுத்துறாத. உன் கூடவே கூட்டிட்டு போயிடு, நான் சொல்ல வேண்டியதில்லை. பண்டரி பாய், என்னைக்காவது என் ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த பெட்டியை திறந்து பாருங்க, இந்த பெட்டியை திறந்து பாருங்க, இந்த பெட்டியை திறந்து பாருங்க, இந்த பெட்டியை திறந்து பாருங்க. எதுக்குமா இந்த அர்த்த ராத்திரில அர்த்த பழசான பொட்டி திறக்க பாக்குற? இந்த பெட்டியில அற்புத விளக்கொன்னு இருக்குங்க. அதை எடுத்து தேய்ச்சா உங்க அம்மா சைஸ்ல பொய்யின்னு ஒரு பூதம் வரும். அது நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும். கரெக்டா கௌசல்யா, நீ சும்மா இருக்கியா? அம்மா, இந்த பொட்டிக்குள்ள என்னமா இருக்கு? மாதவா, உங்க அப்பா நமக்காக விட்டுட்டு போன ஆஸ்தி எல்லாம் இந்த பெட்டிக்குள்ளதாண்டா. ஆஸ்தி இருக்கா இல்ல உங்க அப்பாவோட அஸ்தி இருக்காங்க? ஏய் கௌசல்யா, நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசுற, நாஸ்தியா இரு பாத்துக்கோ. எங்க அப்பாவுடைய ஒஸ்தி இருக்கு இதுக்குள்ள. ஆமா, தரட்டுமா? என்னத்த மூக்க முடிக்கிறீங்க? கம்பளிக்குதா? ஐயா சே. அம்மா, ஏதுமா இந்த பட்டாப்பட்டி? இது உங்க அப்பா ஓடுதுடா. பட்டாப்பட்டி தெரிகிற அளவுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படியே சரட்டு சரட்டு சரட்டுன்னு செருப்பு சத்தத்தோட உங்க அப்பா நடந்து வர அழக பார்க்க ஊரே நின்னு வேடிக்கை பார்க்கும். வேட்டிய போட்டுக்கிட்டு பட்டாப்பட்டியோட திரியறத ஊரே போட்டா போட்டி போட்டு பார்க்கணும்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் ஒரு பண்டாட்டியா? வெக்கமா இல்ல? இருக்கா இல்லையா? என்னமா அது? 2 ஓட்ட. டேய், உங்க அப்பாவோட வேட்டி அழுக்காகாம இருக்கிறதுக்காக அப்படியே வேட்டியை தூக்கி கீழே உட்கார்ந்து உட்கார்ந்து டவுசர்ல சின்னதா ஒரு ஓட்ட விழுந்து போச்சு. இதுவா? என்னங்க இந்த டாரான டவுசரை போட்டு டக்கு புக்கு நடந்தவர் தான் உங்க டாடியா? ஐயோ, ஓட்ட டவுசரை கழட்டி போட்டு ஓடினவர் தான் உங்க புருஷனா? என்ன குடும்பம்டா இது. டேய் மாதவா, அப்பாடா, ரொம்ப முக்கியம் இப்போ. என்னமா அது? ஒரே ஜோடி செருப்புல வேற வேற கலர்ல 2 இருக்கு. டேய் மாதவா, உங்க அப்பா ரொம்ப பெரிய புத்திசாலிடா. அவ்வளவு அறிவாளிடா. எப்படி? வலது கால்ல எந்த செருப்பு போடணும், இடது கால்ல எந்த செருப்பு போடணும்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க அப்பா செருப்புல இப்படி 2 கலரை அடிச்சு வச்சிருக்காருடா.
சீ. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா ரைட் எது லெஃப்ட் எதுன்னு தெரியாம ஒருத்தன் வாழ்ந்திருக்கான். அவனுக்கு ஒரு பொண்டாட்டி நீங்க, அவருக்கு 12 மணிக்கு ஒரு பிளாஷ்பேக் வேற, இதுல நடிகை கண்ணாம மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற. இந்த கருமத்துக்கு நாங்க வேற சாரி கௌசல்யா, வா நம்ம போலாம் வா. ப்ளீஸ் மாதவா. என்ன கௌசி மாது மாதவா, இந்த பொட்டியை திறந்தேன்னா இதுக்குள்ள இவ்வளவு பெரிய உயிர் பத்திரம் இருக்குடா, அதை மட்டும் எடுத்து படிடா.